இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எங்கள் வீட்டு ஹைபிஸ்கஸ் கார்டன் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு டீப் ஆரஞ்ச் ஹைபிஸ்கஸ். இது ஒரு பிங்க் கலர் ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ். பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா திக்காக இருக்கும். ஒரே செடியிலே எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள். அழகான பிங்க் இது. இந்த கலரில் ஹைபிஸ்கஸ் கொஞ்சம் ரேர் தான். இந்த பிங்க் அவ்வளோவா வராது. ஒரு ரோஸ் பிங்க்னு சொல்லுவோம் இல்லையா, ரோஜா பூ ஒரு பிங்க் இருக்குமே, அந்த பிங்க்கில் இருக்குது இந்த செம்பருத்தி. இப்போ நீங்கள் பார்க்குறது அடுக்கு செம்பருத்தி, ஆரஞ்சு கலர். அடுக்கில் ரெட்டு ரொம்ப காமன், பட் இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. நல்ல அழகான ஆரஞ்சு பாருங்கள். இது இன்னொரு பிங்க்லேயே இன்னொரு வெரைட்டி. இது நீங்கள் முதல்ல பார்த்த பிங்க்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதில் சென்டரில் கொஞ்சம் ரெட் ஷேட் வரும். அந்த முதல்ல பார்த்த பிங்க்கு ஃபுல்லாகவே பிங்க்காக தான் இருக்கும். இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆரஞ்சு. இது உள்ளே கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாகவும், வெளியில் அந்த எண்டில் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸோட எண்டில் பார்த்தா லைட் ஆரஞ்சாக இருக்கும். இது இன்னொரு பிங்க் ஹைபிஸ்கஸ். இது பாருங்கள், இது ரெட் ஹைபிஸ்கஸ். இது பெரிய பெரிய பூவாக பூக்கும். உள்ளே வந்து எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல ரெட்டில் ஒரு மாதிரி மஞ்சளில் கோடு கோடாக தெரியும் இந்த செம்பருத்தியில். இது அழகான செம்பருத்தி. உள்ள நல்ல டீப் பிங்க் வருது பாருங்கள் எல்லோவில். இது இன்னொரு பிங்க் ஹைபிஸ்கஸ். ஸோ நிறைய ஒரு 25 to 30 வெரைட்டிஸ் இருக்குது எங்ககிட்ட. இது பிங்க்லேயே கொஞ்சம் சின்னதாக பூக்கும், அந்த மாதிரி வெரைட்டி இது. இது வந்து சிகப்பு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இது காமன் தான், சிகப்புலேயே அடுக்கு. முன்ன காமிச்சது ஆரஞ்சு அடுக்கு, இது சிகப்பு அடுக்கு செம்பருத்தி. இது வந்து எல்லோ செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. உள்ள ஆரஞ்சு ஷேட் வரும். எல்லோலையே அடுக்கு செம்பருத்தி. எல்லோவில் அடுக்கு செம்பருத்தி ரொம்ப ரொம்ப ரேர் தான். உள்ளே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேட் வரும் இதில். இது வந்து எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு மிக்ஸ்டு செம்பருத்தி. இது ரெண்டு ஷேடும் மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். இது பிங்க்கில் இன்னொரு வெரைட்டி, லைட் அண்ட் டார்க் பிங்க் கம்பைன் ஆன மாதிரி வரும். இது இன்னொரு ஹைப்ரிட் வெரைட்டி ஹைபிஸ்கஸ் தான். பிங்க் அண்ட் ரெட் கம்பைன் ஆகி வரும் அது. இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் செம்பருத்தி, ரெட் கலர் தான், ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக பூக்கும். இது நம்ம நார்மல் நாட்டு செம்பருத்தி, பிங்க் கலர். நிறைய வீட்டில் இது இருக்கும். இது நிறைய இடங்களில் பூக்கிற செம்பருத்தி தான். நார்மல் நாட்டு செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி. அதுலேயே இந்த நாட்டு செம்பருத்திலேயே வெள்ளை செம்பருத்தி. இது ஒயிட்டு, பியூர் ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேறு எந்த கலருமே வராது, பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். இதுவும் காமன் தான், இது ரேர் கிடையாது. நிறைய வீட்டில் இருக்கும் இந்த செம்பருத்தியும். ஸோ இதுவும் ஒரு நாட்டு செம்பருத்தி தான். இது வந்து வைஷாலின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக பூக்கிற செம்பருத்தி, சின்னதாக ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் பிங்க்கில் பூக்கும். இந்த சைஸே இது தான், ரொம்ப குட்டி செம்பருத்தி. இது நிறைய பூக்கும். ஒரு செடியில் ஒரு 10-20 பூ இருக்கும். இதில் சின்ன சின்ன பூ தான் இருக்கும், ஆனால் டெய்லி பூத்துட்டே இருக்கும். இது தொடர்ந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இது அதே ஆரஞ்சில் ரொம்ப சின்ன சின்னதாக பூக்கிற ஒரு செம்பருத்தி. இது நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே டீப் ஆரஞ்சில் கோடுங்க தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி, ரொம்ப ரேர் வெரைட்டி தான் இது. ஆரஞ்சில் குட்டியாக பூக்கிற செம்பருத்தி. இது பூவெல்லாம் சின்ன சின்னதாக தான் பூக்கும். இது நிறைய பூக்கும், ஆனால் பூங்க சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு ரேர் ஒயிட் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள பிங்க்கில் ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப அழகாக கோடு கோடாக பிங்க் கலரில் வரும். இது ஒரு ரேர் ஹைப்ரிட் வெரைட்டி. உள்ள பிங்க் கோடுங்க இந்த செம்பருத்திக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். அந்த வெள்ளை பூக்குள்ளே பிங்க் கோடுங்க உள்ளே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இது ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ ஹைபிஸ்கஸ். கடவுளோட படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இல்லை, எல்லோ அண்ட் ரெட். ஒரு மாதிரி டீப் மெரூன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி.
ரொம்ப அழகாக பூக்கும். அந்த செடியில் பார்த்தீங்கன்னா அழகான பூ இது. இது இன்னொரு ரெட் கலர் செம்பருத்தி. இந்த செம்பருத்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப நேரம் வாடாது. ராத்திரி பூ 7-8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கூட அந்த பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ஒரு நார்மல் நாட்டு ஹைபிஸ்கஸ்.